இது 18ஆம் தேதி ஜூலை மாதம் 2014ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் சக்தி பிரஸ் ரிலீஸினூடாக சந்திக்கின்றோம். இன்று வெளியாகியுள்ள பத்திரிகை செய்திகளை மேலும் ஆராய்ந்து தருவதற்காக செய்தி அறையிலிருந்து திருஷானோவையும் நாங்கள் வரவழைத்துள்ளோம். வணக்கம் திருஷானோ. வணக்கம் கஜிமோன். இன்றைய செய்தி பத்திரிகைகளில் முதலில் நாங்கள் செல்கின்றோம் வீரகேசரி பத்திரிகைக்கு. வீரகேசரியினுடைய மிக முக்கிய தலைப்பு இப்படி இருக்கிறது: காணாமல் போனோர் விவகாரம், சர்வதேச நிபுணர் குழு நியமனம், ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விடய பரப்பும் விரிவாக்கமும், ஜனாதிபதி நடவடிக்கை என்கிற செய்தியாக இருக்கும். நேற்றைய தினம் குறுந்தகவல் மூலமாகவும் அதிகப்படியாக பரிமாறப்பட்ட செய்தியாக இந்த மூவருடைய பெயரும் அதிகமாக அடிபட்டது. இந்த மூவரும் முக்கியத்துவம் வாய்ந்த மூவர் ஆவர். அதாவது இவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையுடன் நெருங்கிய தொடர்புகளை உடையவர்கள். அதே போன்று யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையினூடாக வேறு நாடுகளில், அதாவது பிற நாடுகளில் தமது செயற்பாடுகளை முன்னெடுத்தவர்கள். ஆகவே தான் இவர்கள் நிபுணர் குழுவாகவும் அதே போன்று முக்கியஸ்தர்களாக அறியப்படுகின்றார்கள். குறிப்பிட்டு கூற வேண்டுமானால் இவர்களில் ஒருவர் தற்போதைய லைபீரிய ஜனாதிபதி, அதாவது யுத்த குற்றச்சாட்டில் 50 ஆண்டுகள் தண்டனை எதிர்நோக்கியுள்ள அவருக்கு எதிராக நேரடியாக குற்றச்சாட்டு பத்திரிகை தாக்கல் செய்து அது தொடர்பான விடயங்களை கையாண்டவர். ஆகவே தான் இவர்கள் மீதான அதிக கவனம் இருக்கின்றது. என்றாலும் பார்ப்போம் எந்த வகையில் இருக்கின்றது என. பொதுவாக கூற போனால் தென்னாப்பிரிக்க பிரதிநிதிகள் குழுவின் வருகைக்கு பின்னர் தான் ஜனாதிபதி இவ்வாறான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார் என கூறப்படுகின்றது. என்றாலும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதில் செய்தி விடயப்பரப்பு படி இருக்கிறது: காணாமல் போனோர் தொடர்பாக ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு ஆலோசனை வழங்குவதற்காக மூவரை கொண்ட சர்வதேச நிபுணர் குழுவை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நியமித்திருக்கின்றார். இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு ஆலோசனை வழங்குவதற்கு அழைக்கப்பட்ட, அதாவது விசாரணை ஆணைக்குழுக்கு, நல்லிணக்கம் மற்றும் யுத்த குற்றங்கள் தொடர்பான ஆணைக்குழு இருக்கின்றது அல்லவா, அதற்கு தற்போது காணாமல் போனோர் தொடர்பான ஒரு ஆணைக்குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆணைக்குழு, மூவர் அடங்கிய ஆணைக்குழு விசாரணைகளை நடத்தி வருகின்றது. அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதற்கான நிபுணர் குழுவாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிபுணர் குழு என்று சொல்லப்படும் இந்த மூவரும் சர்வதேச ரீதியில் ஐக்கிய நாடுகள் சார்ந்த விடயங்களோடு சேர்ந்து பணியாற்றியவர்கள். அப்படி என்றால் ஜனாதிபதியினுடைய இந்த முடிவு ஒரு தீர்க்க தரிசனமான முடிவாக கருதலாம். நிச்சயமாக என்னை பொறுத்தவரை இது ஒரு ராஜதந்திர ரீதியான காய் நகர்த்தலாக இருக்க வேண்டும். அதனை உரிய முறையில் அவர்கள் கையாளும் போது இலங்கையில் சர்வதேச விசாரணை தேவையா இல்லையா என்ற விடயம் புலப்படும். அடுத்த செய்திக்கு நாங்கள் செல்லலாம். சர்வதேச நிபுணர் குழுவின் பொருத்தமற்ற ஆலோசனைகளை நாம் நிராகரிப்போம், அமைச்சர் பேச்சாளர் தெரிவிப்பு. அமைச்சரவை பேச்சாளர் இப்படி புரிகின்றதா அந்த காய் நகர்த்தல்? அவர்கள் எவ்வாறான ஆலோசனைகளை கொடுத்தாலும் அதனை ஏற்பதும் கைவிடுவதும் அரசாங்கத்தின் கையில் தான் இருக்கிறது. அப்படி என்றால் ஜனாதிபதியை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த மூவரையும்? ஐக்கிய நாடுகள் சபையினுடன் தற்போது ஏற்பட்டுள்ள முரண்பாடான நிலையை சமாளிப்பதற்கான ஒரு முன்னாயத்தமாக இருக்கலாம் அல்லவா? ஆகவே ஐக்கிய நாடுகள் பரிந்துரை செய்யப்பட்ட பெயர்களுக்குள் தான் இந்த மூவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதான் உண்மை பொருத்தம். ஐக்கிய நாடுகளினுடைய அழுத்தம் உண்டு, அங்கே மறைமுகமாக அழுத்தம் உண்டு இருக்கத்தான் செய்கின்றது. இப்போ இந்த செய்தியை நாங்கள் வாசிக்கலாம். காணாமல் போனோர் தொடர்பாக விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்டுள்ள விசாரணை ஆணைக்குழுவிற்கு ஆலோசனை வழங்கவே சர்வதேச நிபுணர்கள் மூவர் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிபுணர்களின் ஆலோசனைகளில் தகுதியானவை மட்டுமே பெற்றுக் கொள்ளப்படும். தேவைப்படின் ஆலோசனைகளை வேண்டாம் என்று கூறவும் முடியும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சருமான கேலி ரமுக்கொல தெரிவித்திருக்கின்றார் என்கின்ற செய்தியுடன் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. உடலகம ஆணைக்குழுவின் நிபுணர் குழுவிற்கு ஏற்பட்ட நிலை இந்த குழுவிற்கும் ஏற்படக்கூடாது, கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் கூறுகிறார். இங்கே எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. முதலிலே இலங்கை விசாரணை, காணாமல் போன சம்பந்தமான விசாரணைகளுக்கு ஒரு பொதுப்படையாக நேர்முகமான ஒரு கூற்றை இதுவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைக்கவில்லை. இதில் பல தவறுகள் இருக்கு, சாட்சியங்களிலே பல வழுக்கள் இருக்கு, இப்படித்தான் நாங்கள் பல செய்திகளை பார்த்திருக்கின்றோம். ஆனால் இங்கே உடலகம ஆணைக்குழுவின் நிபுணர் குழுவுக்கு ஏற்பட்ட நிலை இந்த குழுவுக்கும் ஏற்படக்கூடாது என்று சம்பந்தன் ஐயா இங்கே சுட்டி காட்டுவது என்னவென்றால், அதாவது திருகோணமலையில் 5 மாணவர் படுகொலை மற்றும் 17 தன்னார்வ தொண்டர்கள் படுகொலை தொடர்பாக ஒரு விசாரணை ஆணைக்குழுவினூடாக விசாரணை முன்னெடுக்கப்பட்டதல்லவா? அதன் போதும் ஒரு விசேட நிபுணர் குழு இது போன்று நியமிக்கப்பட்டிருந்தது. என்றாலும் ஒரு கட்டத்தில் அந்த விசேட நிபுணர் குழுவின் ஆலோசனைகளை விசாரணை ஆணைக்குழு ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களது சர்வதேச விவகாரம் எம்மால் செயற்பட முடியாது, நாம் இவ்வாறு தான் செயற்படுவோம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து பின்னர் அந்த விசாரணைகள் கைவிட்டு சென்றன. அந்த நிலை தற்போதைய இந்த நிபுணர் குழுவுக்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை நினைவு கூறியுள்ளார். அப்படின்னா இது ஒரு அரசியல் காய்நகர்த்தல் தான் எங்களுக்கு தெரியும்.
சரி வேணாம் அப்படி என்பதை சூட்சமமாக அவரது அரசியல் அனுபவத்தை முன்வைத்து அவர் பதிவு செய்திருக்கிறார். சரி, அடுத்த செய்திக்கு செல்வோம். நேரடி பேச்சுக்கு நாமும் தயார், அரசின் தீர்மானம் முற்போக்கான நடவடிக்கை, கூட்டமைப்பு வரவேற்பு என்கின்ற செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. அதாவது இதுவரை காலமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவுக்குழுவுக்கு வந்தால்தான் இலங்கை தேசிய பிரச்சனை தொடர்பாக, அதாவது தமிழர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும் என ஒரு கருத்து நிலவி வந்தது. அரசாங்கம் அந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தது. ஆனால் தற்போது அரசாங்கம் சற்று அதாவது என்ன சொல்வது, இலகி சென்று தற்போது நேரடியாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இந்த பிரச்சனை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்ற ஒரு நிலைக்கு வந்துள்ளது. அதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரவேற்றுள்ளது. இது ஒரு முற்போக்கான சிந்தனை, இதனை வரவேற்க நாம் தயாராக இருக்கிறோம். எமக்கு நேரடியாக அழைப்பு விடுக்கப்பட்டால் நாம் பேச்சுவார்த்தையை தொடர்வதற்கு தயாராக இருக்கிறோம் என கூறியிருக்கிறார்கள். ஆனால் இது காலமாக நாம் பார்த்து வந்த ஒரு விடயம். பேச்சுவார்த்தை என்று நடைபெறுமோ தெரியாது, நடைபெற்றாலும் அதில் எந்த பலனும் இருக்காது. இதுவரை காலமும் கடந்து வந்த செய்தி அது. நல்லிணக்க சமிஞையை பயன்படுத்தி பேச்சுக்களை ஆரம்பிக்க வேண்டும். இரிகேசனுடைய ஆசிரியர் தலையங்கமும் இதைத்தான் சொல்கிறது. ஆனால் ஆசிரியர் தலையங்கம் ஒன்றாக சேர்ந்து சொல்லக்கூடிய விடயம் தமிழர் தரப்புக்கு அல்ல, அரசு தரப்புக்கு என்பது நமக்கு தெரியும். என்றால் ஒவ்வொரு முறையும் கருத்து வெளிப்படுத்திவிட்டு தமிழர் தரப்பை அழைத்து பின்னர் நிராகரிக்கின்ற பண்பு நீண்ட காலமாக இருப்பதை நாங்கள் செய்தி பத்திரிகையின் செய்திகளாகவும், அடுத்த நாள் அதே செய்தியை இன்னும் அழுத்தமாக பதிவு செய்வதாகவும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பார்ப்போம். அதை தெரிந்து கொண்ட நமது செய்தியாளர்கள் தங்கள் மனநிலையையும் இலங்கையினுடைய சமூக சமாதானத்தினுடைய நல்லிணக்கமும் ஏற்படுத்த வேண்டும் என்பதென்ற அந்த நல்லொரு எண்ணத்தில் இதை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆசிரியர் தயங்கமாக. அடுத்து நாங்கள் செல்லலாம் ஏனைய பத்திரிகைகளுக்கு. இன்று வெளியாக இருக்கக்கூடிய சுடரொளி பத்திரிகையை நாங்கள் அடுத்து பார்க்கலாம் இருக்கின்றோம். என்றால் சுடரொளியினுடைய பிரதான தலைப்பு மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூறுகிறது. 295 பேருடன் வீழ்ந்தது மலேசிய விமானம், உக்ரைன் எல்லையில் சுட்டு வீழ்த்தப்பட்டதா என்ற கேள்விக்குறியோடு இங்கே மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கிறது. மலேசியன் ஏர்லைன்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான பயணிகள் விமானம் நேற்று 295 பேருடன் உக்ரைன் ரஷ்ய எல்லையில் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து உக்ரைன் விவகாரம் சர்வதேச நெருக்கடியாக மாறும் நிலை தோன்றியுள்ளது. MH17 என்ற விமானமே இவ்வாறு சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்த செய்தி கூறுகிறது. இதில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. அதாவது MH370 என்று சொல்லப்படுகின்ற விமானம் உங்களுக்கு தெரியும், அது கடந்த மார்ச் 8ஆம் தேதி காணாமல் போயிருந்தது, இன்னும் மாயமாகவே இருக்கின்றது. அதாவது கஜமுகன், நான் எடுத்தது நேற்று இந்த விமானத்தின் விபத்து தொடர்பான காட்சிகள் வெளியாகியுள்ளன இருக்கின்றன. இதை நாங்கள் பார்க்கலாம். பத்தும் உங்களுக்கு இது பற்றி காட்டுவார் நினைக்கின்றேன். இங்கே காட்சிகள் பல இருக்கின்றன. இது வீரகேசரி பத்திரிகையில வெளியாகியுள்ள காட்சிகளாக இருக்கிறது. இதிலே குறிப்பாக பயணிகளினுடைய பாஸ்போர்ட் என்று சொல்லப்படுகின்ற கடவுச்சீட்டுகளும் இங்கே வீழ்ந்து கிடப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுடன் இந்த அண்ணளவாக 33,000 அடி உயரத்திலே பறந்து கொண்டிருந்த போது இந்த விபத்து அல்லது சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் நிபுணர் குழுவின் கருத்து பிரகாரம் சுமார் 33,000 அடி உயரத்தில், அதாவது 10,000 மீட்டருக்கு மேற்பட்ட அடி உயரத்தில் பறக்கும் போது ஒரு விமானத்தை கீழிருந்து சுட்டு வீழ்த்த முடியாது. சாதாரண மனிதர்களால் எடுத்துக்கொள்ள செல்லக்கூடிய ஆயுதங்களால் அதனை செய்ய முடியாது. அதாவது இராணுவம் வானில் பறக்கும் தருணத்தில் இதனை செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து தற்போது வெளிப்பட்டுள்ளது. என்ன சொல்வது, விமான தாக்குதல் விமான ஒரு தாக்குதல் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த இராணுவத்தினால் தான் இதை செய்ய முடியும் என்பது இன்னும் ஒரு. இந்த விபத்து இடம்பெற்ற இடம் சரியாக ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான எல்லை பகுதி. அப்படியே விமானப்படை ஒன்றுக்கு தான் இது செய்ய முடியும். நிச்சயமாக விமானப்படை ஒன்றினால் தான் செய்ய முடியும் என்பதையும் நிபுணர் குழு தெரிவித்துள்ளது. ஆகவே சாதாரண மனிதர்களால் இதனை செய்ய முடியாது. சர்வதேச ரீதியில் மிகப்பெரிய சிக்கலை எடுத்து செல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த MH370 மாயமா போற விமானம் மார்ச் 8ஆம் தேதி, இந்த விமானமும் ஒரு 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 சந்தேகம் ஒன்று சொல்லியிருந்தார்கள். ரஷ்யாவினுடைய எல்லைக்குள் நிறுத்தப்பட்டிருக்கலாமா என்ற ஒரு சந்தேகம். மக்களும் அதில் சென்றவர்களும் சந்தோஷம், அதாவது உயிரிழக்காமல் இருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை கூறியிருந்தார்கள். சந்தோஷம் அல்ல, சென்றவர்களும் உயிருடன் இருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயமும் பயந்து கொள்ளப்பட்ட சில காலமாக. இப்போது இதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் மலேசிய விமானம் என்கின்ற அந்த ஒரே விமான சேவையை நோக்கி மாத்திரம் இவ்வகையான சர்ச்சை வர்றதுக்கு என்ன காரணம்? அரசியல் ரீதியான சிக்கலா அல்லது வர்த்தக ரீதியான தொடர்பாடா என்பது தெரியவில்லை. அதாவது 370 விமானம் காணாமல் போன போது கூறப்பட்ட பிரதான விடயம், பெரும்பாலான சீனர்கள் அதில் இருந்தார்கள். அவர்கள் அனைவருமே வர்த்தக ரீதியான சக்தி வாய்ந்தவர்கள் பேசப்பட்டிருந்தது.
ஆகவே சந்தேகத்துக்கிடமான ஒரு விடயம். இந்த விமானத்தின் கருப்பு பெட்டி, அதாவது பிளாக் பாக்ஸ் என கூறுவார்கள், அது தற்போது கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனூடாக தெரியும் இந்த விமானம் எவ்வாறு விபத்துக்குள்ளாகிவிடும். ஆனால் உயிரிழந்து 295 பேரில் எந்த நோக்கத்துக்காக சென்றவர்களை மையப்படுத்தியதா தாக்குதல் இருக்குங்கிற விடயம் ஒரு நாளும் வெளிவரப் போவதில்லை. கண்ணுக்கு காட்சி புலன் உள்ள விடயங்களை மாத்திரமே பகிர்ந்து கொள்வது அவர்களுடைய பழக்கமும் கூட. ஆனால் அங்கே உள்ளகமாக இருக்கக்கூடிய பல விடயங்கள் பரிமாறி இருக்கலாம், அது தெரியாது, அது தெரியாமலும் விட்டுவிடும். அடுத்த செய்திக்கு நாங்கள் செல்லலாம். சப்புகஸ்கந்தவில் கடும் எதிர்ப்பால் திரும்பிச் சென்றது ஐக்கிய தேசிய கட்சி குழு. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய ஊழியர்கள் கூச்சல். குறிப்பாக சிங்கள பத்திரிகையிலும் பெரும்பான்மை மக்களிடையேயும் பிரதான தலைப்பாக வந்த செய்தி இதாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் இது முக்கியமான ஒரு செய்தி, அதாவது பொறுத்தவரை முக்கியம். இந்த செய்தியை இன்னொரு செய்தியுடன் தொடர்பு பட்டு கூறலாம். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னர் ஹம்பாந்தோட்டையில் மத்தள விமான நிலையம் மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை பார்வையிட சென்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு அங்கேயும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அது உலகறிந்த விடயம். அதன் பிறகு அதன் தொடர்ச்சியாக தான் இந்த செய்தி. அதுக்கு பிறகு நுரைச்சேலைக்கு சென்றவுடன் அவர்களுக்கு சங்கமல வரவேற்பு கொடுத்து வரவேற்றிருந்தார்கள். இப்போது இங்கே கஜமுகன் செல்லும் இடத்தை பொறுத்துதான் அந்த வரவேற்பு இருக்கிறது. எங்கே நாம் செல்கிறோமோ அங்குதான் அதற்கான வரவேற்பு கிடைக்கும். தெற்குக்கு செல்வதற்கும் கிழக்கு அல்லது வடக்கிற்கு செல்வதற்கும் அதே போன்று மேல் மாகாணத்துக்கு செல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? ஒவ்வொரு பகுதிக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதை நன்கு புலப்படுத்தி வெளிக்காட்டி இருக்கிறார்கள். சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நேற்று பார்வையிட சென்ற ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவுக்கு அந்த நிலையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டனர். இதனால் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்குள் செல்ல முடியாது, திரும்ப வேண்டிய நிலை ஐக்கிய தேசிய கட்சி எம்பிக்களுக்கு ஏற்பட்டது. சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய ஊழியர்களின் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையால் குறித்த பகுதியில் நேற்று பெரும் பதட்டமும் ஏற்பட்டது என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. குறிப்பாக அங்கு கடமையில் இருந்த போலீசாரும் ஊழியர்களும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அந்த குழுவை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை ஒரு 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 என்ன சொல்வது, இரும்பு கம்பியால் பிணைக்கப்பட்டிருந்த ஒரு வேலிக்குள் மூடிவிட்டார்கள். அந்த கேட்டால் மூடிவிட்டார்கள். அதனால் வெளிவர முடியாமல் கூச்சலிட்டுக் கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. சுமார் 10 பேர் இருந்ததாகவும் தகவல் கிடைத்தது. அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 10 பேர். டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லப்படுகின்ற நியாயமான கொடுக்கல் வாங்கலும் செயற்பாடும் அங்கு இருக்குமாக இருந்தால் ஏன் இவர்களை பார்வையிட விடக்கூடாது என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. நாங்கள் என்ன கையிலாத்தனத்தை மாத்திரமே சுட்டி காட்டுவதும் சரியல்ல. ஒரு பக்கம் அது நியாயம் இருந்தால் காண்பிக்கலாம், யாரு போனாலும் காண்பிக்கலாம். ஆகவே அங்கே ஒரு அவர்கள் ஜனநாயக நாடொன்றில் இவ்வாறான, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே இவ்வாறான ஒரு விடயத்தை சுதந்திரமாக செய்ய முடியாவிட்டால் சாதாரண மக்கள் எவ்வாறு செயற்பட முடியும் என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. இரண்டாவது, அதிகாரிகளும் என்ன செயற்பட முடியும்? அப்படி என்றால் இலங்கையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு தரப்பு வகையான நேர்மையான செயற்பாடுகளை செய்யலாம். 1008 கேள்விகள் இருக்கின்றன. மௌனம் பதில். அடுத்து, விபத்தில் தந்தையும் மகளும் உயிரிழப்பு என்கின்ற செய்தி. கடவத்த மாவரமந்தி எனும் பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் பியங்வில பகுதியைச் சேர்ந்த தந்தையும் மகளும் பலியாகி இருக்கின்றார்கள். நேற்று காலை 7:05 அளவில் பியங்கல பகுதியிலிருந்து பாடசாலை மாணவர்கள் ஏற்றிச் சென்ற ஓட்டோவுடன் லொரி மோதியலாலேயே இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக மகாபோதி கடவத்த மகாவித்தியாலயத்தில் தரம் 3 பயிலும் இமாஷா கிம்யானி எனும் சிறுமி உயிரிழந்த சம்பவம் தான் எதிர்காலத்தின் தலைமைகளை, நல்லவர்களை தொடர்ந்து நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம். விபத்து என்று அரைக்கிறவர்களாகின்ற செய்தியோடு பதிவு செய்யலாம். காரநகர் சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை தேவை. சுடரொளி பத்திரிகையுடைய செய்தி. இதை முக்கியமாக நான் இதை பேச வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வந்திருந்தேன். 11 வயது சிறுமி கடற்படையினால் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டால் என்று போலீசில் பதிவாகி இருக்கிறது அந்த சம்பந்தப்பட்ட தரப்பு. ஆனால் இங்கே விசாரணை நடத்தப்பட்டது. என்ன ஆச்சரியம் என்றால், ஒரு சந்தேகிக்கக்கூடிய விடயம், சிறுமி புகார் நேரடியாக தெரிவித்திருக்கிறார், வாக்குமூலத்திலும் கூறியிருக்கிறார். கடற்படை சார்ந்த ஒருவர் தான் இந்த விடயத்துடன் தொடர்புடையவர் என. என்றாலும் அது உண்மையா இல்லையா என்பது தெரியாது. என்றாலும் போலீசில் விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது. அவர்கள் கூறுவது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. விடயங்கள் சரியாக தற்போதைக்கு 3 நாட்கள் கடந்துவிட்டன. அதே போன்று கடற்படை பேச்சாளர் கூறுகிறார், இந்த விசாரணைகளுக்கு போலீசார் தம்மை கோரினால் கடற்படை முழு ஒத்துழைப்பை வழங்கும். ஆனால் இது தொடர்பில் நாமும் ஆராய்ந்து வருகின்றோம். யார் என இன்னும் அடையாளம் காண முடியவில்லை. கடற்படையின் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் இப்படி ஒரு விடயத்தை செய்திருப்பார்களாயின் அதனை கண்டறிவதற்கு என்ன கஷ்டம்? அது ஒன்று. மற்றது, நீரில் மூழ்கடிக்கப்படுகின்ற நண்பர்கள் 4 பேர்ல 2 பிடிப்பதற்கு போலீசால் முடிகிறது.
10 மணி நேரத்துக்குள்ள இந்த மாதிரியான விடயங்களை தேடிப்பிடித்து விடுகிறார்கள். ஆனால் ஒரு துஷ்பிரயோகம் நடத்தப்பட்ட விடயத்தை தேடிப்பிடிப்பதற்கு இல்லை. இது ஒரு பக்கம், இது வடக்கில் இருக்கக்கூடிய நிலைமை. நான் நேரடியாக சொல்கிறேன். இதே நிலை நீங்கள் பல்கலைக்கழக மாணவி ஒருவர், காதலி ஒருவரை இராணுவ படை வீரர் ஒருவர் கொலை செய்த சம்பவம் அண்மையில் இடம்பெற்றது, தெரியுமோ இல்லையோ தெரியவில்லை. அந்த நேரத்தில் பெரும்பான்மை பகுதி ஒன்றில் அந்த நேரத்தில் உடனடியாக விசாரணை நடத்தி அவர்தான் தண்டனைக்குரிய குற்றவாளி என்பதை பகிரங்கமாக அளிக்கக்கூடிய ஒரு பண்பு இலங்கை இராணுவத்துக்கு இருந்திருக்கின்றது. ஆகவே நேரடியான ஒரு கேள்வி இருக்கின்றது, இனம் சார்ந்துதான் இங்கே விசாரணைகளும் இடம்பெறுகின்றனவா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நிச்சயமாக சட்டம் ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டா செயற்படுகின்றது என்ற கேள்வி எழுகின்றது. அதை ஒன்று கவனிக்க வேண்டும். இது சம்பந்தப்பட்ட இராணுவ தளபதியாக இருக்கலாம், இலங்கை அரசு தலைமைத்துவங்களாக இருக்கலாம், யாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், 11 வயது என்பது சிறுமி. அதனைத்தான் நான் கூற வந்தேன். அதாவது இந்த இனம் சார்ந்த ஒரு விடயத்துக்குள் உள்ளடக்கப்படக்கூடிய ஒரு விடயம் அல்ல என்பதுதான் இங்கே என்னுடைய பதிவு. சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய இவர்கள், அதாவது பொதுவாகவே எல்லோருக்கும் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது. அந்த நிலையில் சாதாரண ஒரு சிறுமி, 11 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்யும் அளவுக்கு இவர்கள் மிருகத்தனமாக செயல்படுகிறார்கள். அதை வெளிக்கொண்டு வராமல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் அதே வயதிலே குழந்தைகள் இருக்கக்கூடிய வயது இருக்கின்றது. அதை கொஞ்சம் உணர்ந்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி இது எங்கும் பிழை வரலாம், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொது பண்பு இருக்கின்றது. ஒரு நல்ல பாடசாலையிலே ஒரு தவறான ஒரு மாணவன் வெளிவரலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக பாடசாலை தவறுன்னு சொல்ல முடியாது. அந்த தனிப்பட்ட, அதாவது கஜமுகன் அவர்கள் அந்த உரிய தருணத்தில் அவர்களை தண்டித்தால் அதனூடாக ஒரு சிறந்த ஒரு பெயர் கிடைக்கும், அதனூடாக மக்களுக்கும் அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படும். ஆனால் அந்த நம்பிக்கை 11 வயது சிறுமி என்பது மன்னிக்க முடியாத சிறுமி என்பதை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். இதன் பின்னரும் அந்த சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்கிறதான கேள்வி இருக்கின்றது. அதை நாங்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு துணிவான கருத்தை வெளிப்படுத்தாவிட்டால் நாமும் ஊடகவியலராக இருப்பதை பிரயோசனம் இல்லை, பயனில்லை என்பதை கூறலாம். இது காரநகர் சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை தேவை என்று சுடரொளி துணிந்து வெளியிட்ட ஆசிரியர் தலையங்கமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் சுடரொளி ஆசிரியர்களே. அதைத் தொடர்ந்து புதிய மொந்தை பழைய கல்லு என்கின்ற செய்தி ஒன்று. இலங்கை தமிழர் பிரச்சனை, ரஜீவ் கொலை கைதிகள் விடுதலை, மீனவர் விவகாரம். இது என்னவென்றால் மோடியின் அரசாங்கமும் காங்கிரசும் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை என்று பலரும் மோடி வரும்போது தலையில் தூக்கி வைத்து பேசும்போது நான் கூறினேன், நாம் இருவருமே கூறியிருந்தோம் என்னவென்றால் அரசர் போடக்கூடிய அந்த வடிவில் தன்னை வடிவமைத்துக் கொண்டு ஒருத்தர் தேர்தலிலே நிற்கின்றார்களா இருந்தால் அவரது வரலாறுகள் கடந்த காலம் சிறப்பாக இருந்தாலும் அவரது போக்கிலே சித்தையிலே பெரிய ஒரு மாற்றம் இல்லை, அது சொன்னது போன்று இங்கே இருக்கின்றது. இலங்கை தமிழர் பிரச்சனை, ரஜீவ் கொலை கைதிகள் விடுதலை, மீனவர் விவகாரம், மூன்றிலும் காங்கிரசிற்கும் பிஜேபிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அடாவடித்தனத்தோடு இருக்கக்கூடிய மோடியினுடைய புகைப்படத்தையும் சேர்த்து தமிழர் தரப்பு மீண்டும் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியையும் பதிந்து இன்றைய தினம் ஜேபியினுடைய கேலி சித்திரம் எங்களுக்கு பல சிந்தனைகளையும் தந்து போகிறது. அடுத்து தினகரன் பத்திரிகைக்கு செல்வோம். தினகரனுடைய தலைப்பு, கொழும்பு தனியார் பஸ் நிலையத்தில் கப்பம் பெறுவோரை கைது செய்ய உத்தரவு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மாகாண சபை தேர்தல் உறுப்பினர் தொகையை மாற்றும் அதிகாரம் ஆணையர்களுக்கு இல்லை என்று விடயம் இருக்கிறது. ஆணையாளர் மாற்றிவிட்டார், ஆனால் செய்தி வருகிறது. அவரது கருத்தின் பிரகாரம் அவர் நேற்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கும் நேரடியாக கூறியிருந்தார். அதாவது நிலப்பரப்பு மற்றும் சனத்தொகை இதனை வைத்துதான் வாக்காளர் எண்ணிக்கையும் அதே போன்று வேட்பாளர் எண்ணிக்கையும் உறுப்பினர்கள். தினகரன் பத்திரிகை இப்படி செய்தி வெளியிடும் போது யாழ்ப்பாணத்திலே குறிப்பாக வடமாகாண சபையிலே அங்கத்தவர் தொகை குறைக்கப்படும் போது அதன் நியாயத்தை காட்டித்தான் செய்தி வெளியிட்டிருந்தது. இங்கே மாற்றமாக வெளியிடுகிறது. செய்தியாளர்களிடையும் நாங்கள் சொன்னது போல விசாரணை போக்கு அப்படி இருக்கிறதோ? அடுத்த செய்திக்கு நாங்கள் செல்லலாம். காணாமல் போனோர் தொடர்பான விசாரணை, ஆணைக்குழுவுக்கு ஆலோசனை வழங்க 3 அடங்கிய சர்வதேச நிபுணத்துவ குழு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் உயர் பதவி வகித்த சர்வதேச குற்றவியல் சட்டங்களில் அனுபவம் பெற்றவர்கள் சர் டெஸ்மண்ட் டி சில்வா, சர் ஜெரி நைஸ், பேராசிரியர் டேவிட் கிரேன் ஆகியோரும் அந்த 3 இருக்கின்றார்கள் என்ற செய்தி நாங்கள் பார்த்தோம். இதையும் பார்த்தோம். அடுத்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். கொட்டகலை வைத்தியசாலை பணிகள் வழமைக்கு திரும்பின. நேற்றைய தினம் திரும்பியதாக பல செய்திகள் நமக்கு கிடைக்கப்பெற்றிருந்தன. கணித பாடத்தில் சித்தி அடையாதோருக்கு மேலும் 2 வருட காலம் சந்தர்ப்பம்.
உயிரியல் தொழில்நுட்ப பாடநெறிகளும் சேர்ப்பு என்கின்ற ஒரு நல்ல ஒரு விடயமும் இங்கே இதனை ஆசிரியர்கள் ஒரு சில ஆசிரியர்கள் வரவேற்பதா இல்லை. காரணம், மாணவர்கள் என்பவர்கள் கணித பாடத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதாவது சாதாரண கல்வி பொதுத்தராதர் சாதாரண தளத்தில் அவர்கள் இங்கே வேறு 20 வருட காலம் சந்தர்ப்பம் ஏற்கனவே 1 வருட காலம் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது அல்லவா? அதாவது கணித பாடத்தை தவிர்த்து ஏனைய பாடங்கள் அனைத்திலும் சித்தி பெற்றிருந்தால் உயர்தரம் கற்பதற்கு 1 வருட கால அவகாசம் ஏற்கனவே இருக்கின்றது. அந்த 1 வருட கால அவகாசத்தில் அவர்கள் கணித பாடத்தில் சித்தியை பெற்று இருக்க வேண்டும். தற்போது அந்த 1 வருட கால அவகாசம் 2 வருடங்களாக நீடிக்கப்படும். உயர்தரம் நிறைவடைந்துவிடும். அதுதான் குறிப்பாக ஆசிரியர்களுடைய அதை போன்று அவர்கள் கூறுவது என்னவென்றால், கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் கணித பாடத்தில் சித்தி பெற்றால் தான் அவர்களால் உயர்தரத்தில் சரியான முறையில் கற்க முடியும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அதுவும் சரியான அமைச்சர் ஆசிரியர் தாண்டி இன்னொரு கருத்தை நான் வெளியிடுகிறேன். இங்கே நீங்கள் சொல்லுகின்ற 20 வருட காலத்துக்கு பின்னர் கணிதம் எடுத்தவர்களும் சரி, அல்லது சரியாக கணிதம் எடுத்தவரும் சரி, எத்தனை பேர் தங்களது கல்விக்கால முடிவடைந்தவுடன் இலங்கையினுடைய செயற்பாட்டு திறமைக்கு ஊழிய படைக்கு சேர்த்துக் கொள்ளப்படுகின்றார்கள், முகம் கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருக்கின்றார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. ஆகவே இங்கே குறிப்பாக இலங்கையினுடைய பாடத்திட்டத்திலேயே பல சந்தேகங்கள் இருக்கிற நிலையில் நாங்கள் அடிபட்டுக் கொண்டிருப்பதில் எந்த ஒரு அர்த்தமில்லை. அடுத்த சரிக்கு போ. சுகாதாரத்துறையின் அபிவிருத்திக்கு தனியார் துறை முதலீடுகளினுடைய சாத்தியம், நெதர்லாந்து தூதுக்குழு அமைச்சருடன் ஆராய்வு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இன்னொரு செய்தி, காணாமல் போன வெள்ளை நாகம் கண்டுபிடிப்பு. பல கஷ்டம் அல்லது துன்பப்படக்கூடிய சிறுமிகள் துஷ்பிரயோகம் போன்ற பல விடயங்கள் உலகில் நடைபெறும் போது இந்த வெள்ளை பாம்பு நேற்றைய தினம் இந்த பாம்பு அடிக்கடி வந்து பாம்பு பெண், பாம்பு அனகொண்டா விழுங்கியன்னு இந்த பாம்பு செய்திகள் ஒரு இலங்கையோட தொடர்புபட்ட செய்திகள் இப்போது ஜூவில் இருக்கக்கூடிய மிருகக்காட்சிசாலையில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை நாகம் ஒன்று காணாமல் போயிருந்தது. அதாவது அந்த நாகம் காணாமல் போன நாள் சரியாக உறுதியாக கூற முடியாது. அதாவது சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்களில் ஒரு நாள் தான் வெள்ளை நாகம் காணாமல் போயுள்ளது. அதன் பிறகு நேற்றைய தினம் இந்த வெள்ளை நாகம் ஒரு தலையணை உரைக்குள் இருந்தவாறு மிருக காட்சி சாலையின் வாயிலுக்கு அருகில், கேட்டுக்கு அருகில் மீட்கப்பட்டுள்ளது. அது எவ்வாறு அங்கு வந்து என்று தெரியாது. ஆனால் இந்த வெள்ளை நாகம் இருந்த பகுதிக்கு குறிப்பிட்ட அனுமதிக்கப்பட்ட ஒரு சிலர் ஊழியர்களுக்கு மாத்திரமே செல்ல முடியும் என்ற நிலையும் காணப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த வெள்ளை நாகம் காணாமல் போயிருந்தது. ஒருவேளை நாகம் எங்காவது போய்விட்டு சுற்றி கொழும்பை பார்த்து விட்டு வந்து அங்கே ஒரு மனிதர்களுக்கு நன்றி இல்லை, பாம்புக்காவது நன்றி இருக்கணும் தானே. முட்டை பாலை கொடுத்த அந்த ஊழியர்களோட வீட்டுக்கு ஒருக்கா போயிட்டு ஹை சலாம் சொல்லி போட்டு திருப்பி வந்திருக்கோம். அப்படி வந்ததோ தெரியவில்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அடுத்த செய்தி, தமிழ் கூட்டமைப்பின் காலம் கடந்த ஞானம் தினகரன் பத்தினுடைய ஆசிரியர் தலைங்க இருக்கின்றது. இப்ப தமிழ் கூட்டமைப்புக்கு தான் காலம் கடந்திருக்கு என்னென்ன அரசாங்கத்தோட நேரடி பேச்சு வருது. இந்த கருத்து அப்படித்தான். அதை குறிப்பாக அரச தரப்பிலிருந்து எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை நேரடியாக இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு. நாமும் வாசித்து விட்டோம். போலீசார் இப்போ வகை தொகையின்றி ஹெரோயின் பிடிக்கிறார்கள். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பிடிச்சாலும் போலீசாருக்கு அரசாங்கத்துக்கு எதிர்கட்சியினர் பாராட்டியதாகவே தெரியவில்லை என்கிற செய்தியாக இருக்கிறது. அப்படி இவர் கூறுகிறார். ஆனால் இலங்கைக்கு எப்படி ஹெரோயின் வந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கு. சரி, இப்படி இருக்கிறது இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய செய்தி. இதை தொடர்ந்து நாங்கள் செல்லலாம் இன்று வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திக்கு. தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக நாங்கள் பார்க்கக்கூடிய தலைப்பு, ஐக்கிய நாடுகள் விசாரணைக்கு சமாந்தரமாக உள்நாட்டு ஏற்பாடுகள் தீவிரம், 3 பேர் கொண்ட சர்வதேச நிபுணர் குழுவை நியமித்தார் ஜனாதிபதி என்கிற செய்தியாக இருக்கின்றது. அருமையான சாணக்கிய காய் நகர்த்தலாக நாங்கள் அதனை பதிவு செய்யலாம். இலங்கை அரசியல் வரலாற்றிலே சமஷ்டி ஆட்புல ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது அல்ல, சமஷ்டி ஆட்புல ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது அல்ல என்று சுமந்திரன் அவர்களும் எம்பி நமது நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் சமட்சி எங்கே வரப்போகிறது என்பது அடுத்த கேள்வியாக இருக்கிறது. குறுகிய நோக்கம் இல்லாவிடின் தீர்வு சாத்தியம் என்கிற செய்தி இங்கே சொல்லப்படக்கூடிய இருக்கிறது. 13வது திருத்தமுலாக்கம், மீனவர் பிரச்சனை அல்லது கச்சதி விவகாரம் போன்றவற்றிற்கு குறுகிய நோக்கத்தையும் கொண்டுராமல் செயற்பட்டால் தீர்வொன்றை காண முடியும் என இளைய அரசாங்கம் கூறுகின்றது என்று செய்தியாக இருக்கிறது. யார்கிட்ட குறுகிய நோக்கம் என்பதுதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்கின்றது. இவை இன்றைய தினம் தினக்குரல் சார்ந்த செய்தியாக இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஆசிரியர் தலையங்கத்தையும் பார்க்க வேண்டும். தினக்குரலினுடையது. இன்று மண்டேலா சர்வதேச தினம். இன்று உண்மையாக அவர் உயிருடன் இருந்திருந்தால் 1918ஆம் ஆண்டு 18ஆம் தேதி ஜூலை மாதம் பிறந்தவர். இன்று 96 வயது. ஆனால் அவர் டிசம்பர் 5ஆம் தேதி கடந்த வருடம் காலமாகியதனால் இன்றைய கொண்டாட்டங்களை நாங்கள் முகம் கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் மண்டேலா தினம் என்ற அளவுக்கு அவரது பெயரை வைத்து ஒரு தினத்தை கொண்டு வருவதற்கு ஐக்கிய நாடுகள் முன் வந்திருக்கிறதாக இருந்தால், பிணக்குகளே அதிகம் சென்று கொண்டிருக்கக்கூடிய நாடு
என்று நீங்கள் யாரு போற இந்த பிரச்சனை ஆரம்பித்தார்கள், எப்போது ஆரம்பித்தார்கள் சொல்லி முடிவை கண்டீர்களாக இருந்தால் முடிவு கண்ட தேசங்கள் மிக குறைவு. ஆனால் மண்டேலா அந்த முடிவை கண்ட ஒரு தேச தலைவராக இருந்தபடியால் தான் அவர்களுடைய அந்த தனித்துவத்தை மீண்டும் நாங்கள் ஒரு நாளாக கொண்டாட வேண்டியிருக்கிறது என்பதை நாங்கள் பதிவு செய்யலாம். ஏன் கூறுகிறோம் என்றால் பலருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கஜமுகன், மண்டேலா போன்ற ஒரு வாய்ப்பு உதாரணமாக கூறுவதானால் நாம் மகாத்மா காந்தியை கண்டதில்லை, எமது வயதுக்கு நாம் அவரை கண்டதும் இல்லை, அவர் தொடர்பான புத்தகங்களை மாத்திரம்தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் நெல்சன் மண்டேலா வாழும் காலப்பகுதியில் நாமும் அவரை பார்த்து விட்டோம் என்ற மகிழ்ச்சி நமக்கு உள்ளது. அதான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், இவர் எல்லாவற்றையும் தாண்டி அவர் இருக்கிறார் என்றால், ஏன் தினம் கொண்டாடப்படுகிறது என்றால், இந்த தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது என்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு தீர்வுக்கான ஒரு உடந்தை தலைவராக இருந்தார். பலருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. பலரும் இதே போன்ற ஐக்கிய நாடுகளுடைய ஒரு நாளுக்கு ஒரு பெயரோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்வார்களா என்பது மனம் என்றால் இடம் உண்டு. இலங்கைக்கு விசேட பிரதிநிதியை நியமிக்க வேண்டும் என்கிற செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்ட போது எங்கிருந்தீர்கள் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கு. குறிப்பாக பலஸ்தீனியத்தின் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் கொடுத்த கவலைப்படும் உறுப்பினர்கள் அண்டை நாடான இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்ட போதும் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போதும் யாரும் குரல் கொடுக்காது ஏனென்று அகில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் மைத்ரேயன் கேள்வி எழுப்பி இருக்கின்றார். தன்னை பிரபல்யப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதனால் என்ன நடக்க போகிறது என்பது ஒன்றுமே இல்லை. அடுத்து நாங்கள் உதயன் பத்திரிகை செல்வோம். யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரக்கூடிய பத்திரிகை போர்க்குற்ற விசாரணைக்கு இலங்கை அரசு நடவடிக்கை, காணாமல் போன ஒரு விசாரணை ஆணைக்குழுவின் பணி, ஜனாதிபதியால் அதை நோக்கி விரிவாக்கம் என்கிற செய்தி. வடக்கு மாகாணத்தில் மேலும் பல பிரதேச சபைகள் அதற்கான நடவடிக்கைகள் விரைவில் ஆரம்பமாகும் என்கிற செய்தி இருக்கு. இன்னும் பல பிரதேச சபைகள் வர இருக்கின்றன. அப்படி என்றால் அதை அமைப்பதற்கான தொகை பரிமாறப்பட்டிருக்கிறது. அர்த்தம் தொகை பரிமாறப்படக்கூடிய அபிவிருத்தி திட்டங்கள் மாத்திரம்தான் இலங்கையிலே பகிரங்கமாக பல இடங்களில் அமுல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. என்றால் அப்படி என்றால் தான் உறுப்பினர்களுடைய மாதாந்த கொடுப்பட எவ்வளவு உங்களுக்கு தெரியும். ஆனால் சராசரியாக பிரதேச சபை மாநகர சபை உறுப்பினர்கள் வீடுக்கு சென்றீர்களாக இருந்தால் அவர்களும் அந்த பணத்தோடு சேர்ந்த வாழ்க்கையை தான் அவர்கள் நடத்துகிறார்கள் என்ற உண்மை புரியும். அவர்கள் செல்லக்கூடிய வாகனங்கள் அதனை உறுதிப்படுத்தும் அல்ல. அதான் சொல்றாரு, எந்த அளவு தூரத்துக்கு இலங்கையினுடைய அடி மேல்நிலை ஊழல்கள் பகிரங்கமாக தெரிந்து கொண்டு நடைபெறுகின்றன என்ற கேள்வி இப்போது வருகிறது. மற்றும் ஒரு சிறுமி மீதும் வன்புணர்வு, காரநகரில் கொடுமை. நாமும் அதையே பதிவு செய்கிறோம். மிகப்பெரிய கொடுமை. சிறுமி என்பது குழந்தை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதை வன்புணர்ந்தவர்கள் மனிதராக இருக்க முடியாது. அதற்கு தண்டனை தான் சட்டமாக இருந்தால் அதற்கும் அதிகபட்ச தண்டனை தான் முடிவாக இருக்க முடியும். ஏனென்றால் அவர்களை மனிதராக திரும்ப பார்ப்பதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்பது ஒரு விடயம். ஐக்கிய நாடுகள் விசாரணைக்கு சமாந்தரமாக உள்நாட்டு ஏற்பாடுகள் தீவிரம். 3 பேர் கொண்ட சர்வதேச குழுவை நியமித்தார் ஜனாதிபதி. தமிழரின் அடையாளங்களை அழிப்பதில் இலங்கை அரசுக்கு நிகர் யாரும் இல்லை. ஒல்லாந்தர் போர்த்துகீசரையும் மிஞ்சிவிட்டதாக முதலமைச்சர் சாடல் என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. என்னென்றால் உங்களுக்கு தெரியும், கீரிமலை பிராந்தியத்திலே பல கோயில்கள் மாயமாக மறைந்திருக்கின்றன. இவை சம்பந்தமான விடயமாகத்தான் குறிப்பாக முதலமைச்சர், வடமாகாண முதலமைச்சர் இந்த பதிவை செய்து கொள்கிறார். முந்தைய ஒல்லாந்தர் போர்த்துகீசர் தான் நாட்டில் இருக்கக்கூடிய சுவடுகளை அழிச்சார் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப அதையும் தாண்டி இருக்கிறது என்று அவர் சொல்கிறார், நாங்கள் சொல்லவில்லை. காரநகரில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோரை அச்சுறுத்தும் கடற்படையினர். மூடி மறைக்க பேரம் பேசும் இபிடிபி உறுப்பினர். நேரில் சென்ற கூட்டமைப்பு எம்பிக்களிடம் பெற்றோர் அச்சத்துடன் முறைப்பாடு. இங்கே நான் முதலிலே கூறியிருந்தேன், இப்போது அது பதிவாகி இருக்கிறது. ஏனென்றால் வலு இழந்தோரை அடிமைப்படுத்தக்கூடிய சமூகம் தான் இருக்கின்றது. குறிப்பாக நான் கூற வருவது என்னவென்றால், இந்த விசாரணைகளை தாண்டி அதிலே வேறு யாராவது உறுப்பினர்கள் இருந்து அதற்கு செயல்பாட்டு உடந்தை இருப்பார்களாக இருந்தால் மக்கள் அவர்களை நையுடைப்பு செய்ய வேண்டிய கடமை அவர்களுக்கு. மக்கள் இந்த விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டாலும் அவர்களை தவறாக கூற முடியாது. அதாவது இவர்கள் சமூக பிரச்சனை அச்சுறுத்தப்படுத்தப்படும் போது, இவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படும் போது மக்கள் நேரடியாக குரல் கொடுக்கிறார்கள். அதை பாதுகாக்க வேண்டிய படைகளும் இல்லை. அவர்களே பிழை செய்திருந்தால் அதை பயன்படுத்துவதற்கு பேரம் பேசுவதற்கு மக்கள் அங்கத்தவர்கள், மக்களுடைய வாக்குகளில் தானே அவர்கள் வந்திருந்தார்கள். குறிப்பாக அவர்களும் அவ்வாறு நடந்து இருக்கக்கூடிய விடயம். ஆகவே பல கேள்விகள் இருக்கின்றது. 11 மற்றும் 9 வயதுடைய சிறுமிகள் இருவர் அப்பகுதியில் ஊரி கிராமத்தில் கடமையில் ஈடுபடும் கடற்படை சேர்ந்தவர்களா 11 தினங்களாக தொடர்ச்சியால் பாதுகாப்பு. 2 சிறுமிகள் 11 மற்றும் 9 வயதுடைய சிறுமிகள் இருவர் அந்த பகுதியில் ஊரி கிராமத்தில் கடமையில் ஈடுபடும் கடற்படை சேர்ந்தவரால் 11 தினங்களாக தொடர்ச்சியாக பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பெண்மை சம்பந்தமாக, குழந்தை சம்பந்தமாக பேசக்கூடிய எந்த இயக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் விழித்தெழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் பிரதேசம் சார்ந்துதான் நீங்கள் செயல்படுவீர்களாக இருந்தால் அந்த செயற்பாடுகளை மூடிவிட்டு செல்வது உங்களுக்கு மகத்துவமான விடயமாக இருக்கும் என்பதை நாங்கள் பதிவு செய்யலாம். பெண் பிள்ளைகளை வீட்டை விட்டு விடவே அஞ்சுகிறோம், கடற்படையை வெளியேற்றுங்கள், ஊரி மக்கள் மன்றாட்டம்.
காரநகர் சிறுமிகள் வல்லுறவு எதிர்த்து கவன ஈர்ப்பு கூட்டம், மகஜர் கையளிக்கவும் கூட்டமைப்பு ஏற்பாடு என்கின்ற செய்தியா இருக்கின்றது. சத்தமாக நமக்கு பதாதைகள் பிடிப்பதற்கு மாத்திரமே உரிமை இருக்கின்றது. அதுவும் குறிப்பிட்ட இடத்திலே செய்ய வேண்டாம் என்றால் வேற எங்கேயாவது போய் செய்யலாம். மாற்று இடம் வழங்கப்படும் செய்வதற்கு. இவ்வளவு தான் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை, தமிழ் பேசும் மக்கள் இருக்கக்கூடிய உரிமை என்பதை நாங்கள் பதிவு செய்யலாம். இவை இன்றைய தினம் இருக்கக்கூடிய செய்தி பத்திரிகையினுடைய விடயங்களாக இருக்கின்றன. இத்தோடு நாங்கள் இன்று பிரஸ் ரிலீஸை நிறைவு செய்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் குட் மார்னிங் ஸ்ரீலங்காவுடன் இணைந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இங்கே செய்தி அறையிலிருந்து வந்த எங்களுக்கு தகவல் வழங்கிய த்ரிஷானோவிற்கும் அது நன்றிகள். நன்றி. நன்றி. தொடர்ந்து இணைவோம். இடைவெளியை தொடர்ந்து